இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. அவங்களுக்கு தேவை இந்த 1 கிராம். அவங்க ஆனால் அந்த வெயிட்டை அந்த அளவு எடுக்க முடியாது. நாளே எக்கச்சக்கமாக எடுத்தால் பல விதமான பிரச்சனை வரும். ஸோ எந்த அளவு நம்ம எக்ஸசைஸ் மெதுவாக ஏற்றுறோமோ அதே மாதிரி ப்ரோட்டீனும் ஏற்றலாம். ப்ரோட்டீன் நிறைய பேர் பருப்பு எடுத்தால் எங்களுக்கு ஒத்துக்கல, அப்புறம் எங்களுக்கு ஃபிஷ் சிக்கன்லாம் அடிக்கடி சாப்பிட முடியல, நாங்கள் வெறும் மிக்சட் ரைஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம், இதான் எங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மெயினாக அந்த ப்ளோட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது வெளியில் சாப்பிட்றதுல. நிறைய வெளியில் சாப்பிட்டிங்கன்னா சோடா, மற்ற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் உணவில் வருது. ஏன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்குது, அதுக்குன்னு எல்லோரும் நான் வெஜிடேரியன் மாறிட முடியுமா? நம்ம சரியாக உணவு எடுத்தால் வெஜிடேரியன் டயட்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். எல்லாம் பால், தயிர் இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ளஸ் பருப்பு, அப்புறம் சுண்டல், அப்புறம் மஷ்ரூம், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் சோயா, இந்த மாதிரி பல விதத்தில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தாராளமாக ஒழுங்காக நம்ம கேல்குலேட் பண்ணி சரியாக உணவை சாப்பிட்டா நம்மளுக்கு வெஜிடேரியன்னு நல்ல ப்ரோட்டீன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ்லாம் என்ன மேம் ப்ரோட்டீன் இன்டேக்னால? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கடைசி நாள் லைஃப் வரலும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை. ஓகே மேம், இந்த ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிக்கும்? முதல்ல அவங்களுக்கு யூரியா, கிரியாட்டினின் ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்னியால் அந்த அளவு ப்ரோட்டீன் அது பண்ண முடியாது. பட் இதை மெதுவாக அவங்க பண்ணாங்கன்னா அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸசைஸையும் ஏற்றி இதையும் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு நாள் 25 சாப்பிட்றது, இன்னொரு நாள் 75 சாப்பிட்டா 3 மடங்கு ஏற்றிட்டா ப்ராப்ளம் வரும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் தாரணி கிருஷ்ணன் மேம் தான் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ. ஓகே மேம், இப்போ ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியாவில் நிறைய ஜிம் ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும், மற்ற டயட் பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ரியலி ப்ரோட்டீன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தானா? இஸ் இட் ட்ரூ? ரொம்ப முக்கியமாக புரத சத்துங்கிறது நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-15% கேலரிஸில் சாப்பிடணும். பட் நம்ம அந்த கணக்கு போட்டால் ஒரு 1500 கேலரின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 கிராம் அந்த மாதிரி வந்துடும். இப்போ யார் நிறைய ஜிம் ட்ரைனிங் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு 20 கிலோ 25 கிலோ மேலே வெயிட் எடுத்து பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு அவங்க பாடி வெயிட் பிரகாரம் அவங்களுக்கு 1 to 1.2 கிராம்ஸ் கூட தேவைப்படும். இப்போ பாடி வெயிட்னா அவங்க ஆக்சுவல் வெயிட்டு கிடையாது. இப்போ ஹைட் அவங்க 170 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா -100, அப்போ 70 கிலோ தான் அவங்க ஐடியல் பாடி வெயிட். அவங்க 65 இருக்கலாம், இல்லை 90 கூட இருக்கலாம். பட் நம்ம இந்த கணக்கு தான் போடுவோம், ஐடியல் பாடி வெயிட் கணக்கு தான். அதில் 1.2, அப்போ அவங்களுக்கு 70க்கு மேலே போகும். பட் நிறைய பேருக்கு 0.8 போகும். அப்போது 70 × 8 உங்களுக்கு 56 கிராம்ஸ் வரும். ஸோ அந்த அளவு சாப்பிடணும். பட் இந்த காலகட்டத்தில் நிறைய மாவு சத்து உள்ள உணவு, ப்ராசஸ் ஃபுட்டு, இல்லை ஒயிட் ரைஸே நிறையா மிக்சட் ரைஸாக சாப்பிட்றதுனால புரத சத்து ரொம்ப குறைவாக கிடைக்குது. 20 கிராம் தான் கிடைக்குது. அதனால அந்த ஒரு பெரிய கேப் விழுது. இது விழக்கூடாது. நார்மலாக யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு அவங்க சாப்பிடணும். ஓகே மேம், இப்போ நேச்சுரல் ஃபுட்ஸில் இருந்து தான் இந்த ப்ரோட்டீன்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. மெயினாக இந்த ஜிம் போகிறவங்களாம் ப்ரோட்டீன் பவுடர், வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் சேஃப் தானா? இட்ஸ் ரிலேட்டட் டு த நேச்சுரல் ப்ரோட்டீன்? இப்போது ஒருத்தர் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி 25 கிராம் ப்ரோட்டீன் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜிம்மில் எப்படி மெதுவாக தான் எடுப்பாங்க. போன உடனே 50 கிலோ தூக்க முடியாது, தூக்கவும் கூடாது. புரியுதுங்களா? ஸோ அவங்க ஆரம்பிக்கிறது 2 கிலோஸ் 2.5 கிலோஸ் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஏஜை பொறுத்து இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி ஏஜ்னால் 0.5 இல்லை 1 கிலோவில் கூட ஆரம்பிப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த 10 கிலோ 15 கிலோவுக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு தேவைப்படும். பட் அவங்களே முதல்ல ஒரு 25 கிராம் தான் எடுக்கிறாங்கன்னா மெதுவாக அதை 30, 35, 40 அப்படி தான் ஏற்ற முடியும். அவங்களுக்கு தேவை இந்த 1 கிராம். அவங்க ஆனால் அந்த வெயிட்டை அந்த அளவு எடுக்க முடியாது. நாளே எக்கச்சக்கமாக எடுத்தால் பல விதமான பிரச்சனை வரும். ஸோ எந்த அளவு நம்ம எக்ஸசைஸ் மெதுவாக ஏற்றுறோமோ அதே மாதிரி ப்ரோட்டீனும் ஏற்றலாம். பட் பெஸ்ட்டு ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே மேம். அதே மாதிரி அவங்களோட சஜஷன்ஸ் படியெல்லாம் நிறைய காமன் பீப்புள்ஸுமே வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் பவுடராக இருக்கட்டும், ப்ரோட்டீன் இன்டேக்காக இருக்கட்டும், அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க அதை வந்துட்டு தப்பாக வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா மேம்? அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்வீங்க? இப்போ எங்கள் கிளினிக்லேயே 2-3 குழந்தைங்க அந்த 18 வயசில் அவங்க எடுத்துகிட்டு இருந்தது முன்னாடி நம்ம அப்புறம் பேசினா பார்த்தா இதே மாதிரி 25-30 கிராம் தான். திடீர்னு அவங்க 4 ஸ்கூப்பு 8 எக்கு அந்த மாதிரி ஓவர் நைட் ஒரு வாரத்துக்குள்ளே அது 100 கிராம் பண்ண உடனே அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்புறம் டயாலிசிஸ் பண்ணி சரி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க, மெதுவாக செய்யுங்க. அது தவிர காமன் பீப்புள்னால் பெஸ்ட்டு நீங்கள் ஒரு டயட்டிஷியனை அப்ரோச் பண்ணி உங்கள் உணவில் எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு தேவையா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பவுடர் இருக்கிறதுங்கிறது கால்குலேட் பண்ணணும். தேவையாக இருந்தால் இப்போ நீங்கள் சாப்பிட வேண்டியது ஒரு 50 கிராம், நீங்கள் சாப்பிட்றது வெறும் 20 கிராம் அப்படின்னா அப்போ அந்த கேப்பை நம்ம பண்ணலாம். பட் இதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பண்ணணும். தானே எடுக்கிறாங்க, யாரோ எடுத்து வெயிட்டு குறைஞ்சாங்க, அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஓகே மேம். தொடர்ந்து மக்கள்கிட்ட இந்த ப்ரோட்டீன் பற்றி வந்துட்டு இருக்கிற தவறான கருத்துன்னா என்ன மேம்? ப்ரோட்டீன் நிறைய பேர் பருப்பு எடுத்தால் எங்களுக்கு ஒத்துக்கலை, அப்புறம் எங்களுக்கு ஃபிஷ் சிக்கன்லாம் அடிக்கடி சாப்பிட முடியல, நாங்கள் வெறும் மிக்சட் ரைஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம், இதான் எங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மெயினாக அந்த ப்ளோட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது வெளியில் சாப்பிட்றதுல. நிறைய வெளியில் சாப்பிட்டிங்கன்னா சோடா மற்ற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் உணவில் வருது. இதே வீட்டில் செஞ்ச உணவில் அது அந்த அளவு கிடையாது. ஏன்னா நம்ம சாஸ் போடுறதில்ல, நம்ம வீட்டிலையே தயாரித்த சாம்பார் பொடி ரசப்பொடி அந்த மாதிரி போடுறோம். ஸோ அதனால அந்த அளவு பிரச்சனை வரதில்லை. இந்த ரொம்ப வெளியில் சாப்பிட்றவங்க தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை பருப்பு மேலே பிளேம் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு நிஜமாகவே ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை சரி பண்ணலாம். முதல்ல சிறு பருப்பு எடுத்து இஞ்சி எடுத்து ஜீரகம் எடுத்து இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவரம் பருப்பு அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ பருப்பு எடுத்தாலே ப்ளோட்டிங் வருது அப்படின்னு சொல்கிறது தப்பான. ஓகே மேம். ப்ரோட்டீன் அப்படின்றது வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனில் இருக்குது. ஸோ எந்த ஃபுட்டில் ஹையாக ப்ரோட்டீன் லெவல் இருக்குது மேம்? ஐயா நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்குது, அதுக்குன்னு எல்லோரும் நான் வெஜிடேரியன் மாறிட முடியுமா? நம்ம சரியாக உணவு எடுத்தால் வெஜிடேரியன் டயட்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். எல்லாம் பால் தயிர் இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ளஸ் பருப்பு, அப்புறம் சுண்டல், அப்புறம் மஷ்ரூம், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் சோயா, இந்த மாதிரி பல விதத்தில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தாராளமாக ஒழுங்காக நம்ம கால்குலேட் பண்ணி சரியாக உணவை சாப்பிட்டா நம்மளுக்கு வெஜிடேரியனும் நல்ல ப்ரோட்டீன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ்லாம் என்ன மேம் ப்ரோட்டீன் இன்டேக்னால? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கடைசி நாள் லைஃப் வரலும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை. ஏன்னா முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி குரோத்துக்கு தேவை, பிறந்த அப்புறம் முதல் வருஷம் குரோத்துக்கு தேவை, அப்புறம் 2வது வருஷம் அதை விட கொஞ்சம் குறைவு, ஸோ அப்பவும் தேவை, அப்புறம் தினமே தேவை. ஏன்னா தினமே நம்ம உடம்புலேருந்து ஸ்கின் போகுது, ஹேர் போகுது, அப்புறம் உடம்புக்குள்ளே இந்த ரத்த செல்ஸ் 3 வாரத்துக்கு ஒருக்கா மாறுது, அப்புறம் உடம்புக்குள்ளே நிறையா சேருது, அதாவது செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, செல்ஸ் உடையுது. ஸோ எல்லாத்துக்குமே புரத சத்து தேவை. அதை தவிர ஆக்டிவிட்டிக்கு தேவை, க்ரோத்துக்கு தேவை, மெயின்டெனன்ஸ்க்கு தேவை. ஸோ அந்த மாதிரி புரத சத்துங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். மேக்ரோன்னா நிறைய சாப்பிட வேண்டிய விஷயம். அதில் மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. நம்ம நாட்டில் மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் எக்கச்சக்கமாக எடுக்கிறோம், அதனால்தான் புரத சத்து குறைவாகுது. அதனால்தான் புரத சத்தோட முக்கியத்துவம் சொல்கிறோம்.
ஓகே மேம். இந்த புரோட்டீன் வந்துட்டு இன்டேக் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிக்கும்? முதல்ல அவங்களுக்கு வந்து யூரியா கிரியாட்டினின் ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்னியால் அந்த அளவு புரோட்டீன் அது வந்து பண்ண முடியாது. பட் இதை மெதுவாக அவங்க பண்ணாங்கன்னா அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸசைஸையும் ஏற்றி இதையும் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு நாள் 25 சாப்பிட்றது, இன்னொரு நாள் 75 சாப்பிட்டா 3 மடங்கு ஏற்றிட்டா ப்ராப்ளம் வரும். ஸோ அது மெயினாக கிட்னி ப்ராப்ளம் வரும். அதனால் ஜாகிரதையாக இருக்கும். நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரி வரும், இன்டைஜஷன் வரும், டயரியா வரும், இந்த மாதிரி பல விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு. ஓகே மேம். இந்த புரோட்டீன் வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்துட்டு அவசியம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சில ஃபுட்ஸ் கொடுக்கலாம், சில ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஏஜ் கேட்டகரி பொறுத்து. ஸோ இந்த பிறந்த குழந்தைங்கள் ஒரு 1 year 2 year இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் வந்துட்டு நல்லது மேம்? இப்போ வந்து 6 மாதம் வரையிலும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும்னு ரூல் வந்துடுச்சு. அதை எல்லாருமே கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் முடியுமோ கட்டாயம் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான விஷயம். தாய்ப்பால் வராது அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். நிறைய ஹெல்ப் கிடைக்கிது. இதுக்கு நீங்கள் கடைப்பிடிச்சா உங்களுக்கும் நல்லது, அந்த குழந்தைக்கும் நல்லது. 6 மாதத்துக்கு அப்புறம் கேழ்வரகு இந்த மாதிரி ஆரம்பிப்போம். கேழ்வரகுலேயே சிறிய அளவு புரத சத்து வரும். அப்புறம் போக போக பருப்பு சேர்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி பால், தயிர் இதெல்லாம் வந்து ஒரு 2 வயசுக்கு மேலே சேர்ப்போம். நான் வெஜிடேரியன் ஃபுட், எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன்லாம் ஒரு வயசுக்கு மேலே தான் எக்கு ஆரம்பிப்போம். ஒரு 1.5 வயசுக்கு மேலே தான் ஃபிஷ், சிக்கன்லாம் ஆரம்பிப்போம். எல்லாமே குழம்பு வெரைட்டியில் கொடுக்கலாம். அப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆயிடுச்சுன்னா பெரியவங்க சாப்பிட்றது எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் எண்ணெய் குறைவாக சாப்பிடணும், காரம் குறைவாக இருக்கணும். இது 2 தான் முக்கியமான கருத்து. இதில் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு 2 வயசு குழந்தை வந்து பெரியவங்க சாப்பிட்ற அளவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. ஒரு பீஸு சாப்பிடலாம் ஃபிஷ், இல்லை 1/2 கப்பு பருப்பு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். பெரியவங்க மாதிரி 2-3 பீஸு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வயரே சின்னது, அதால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே மேம். இந்த ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு நிறைய பேர் ஒரு டயட்டில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு எக்ஸ் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் மேம்? அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்க கால்குலேட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இவங்களா ஏதோ ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ணால் அது டைஜஸ்ட் ஆகாத இனிஷியலாக ப்ராப்ளம் வரும். அடுத்தது பசியே எடுக்காத நாசியா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். 3வது வந்து ரொம்ப நாள் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி யூரியா கிரியாட்டின்லாம் ஏறி கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். ப்ரோட்டீன் இன்டேக்குக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க அப்படின்னா அது என்ன மேம்? உங்களுக்கு எந்த வயசோ, நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடணும். ஓகே மேம். நிறைய நேரம் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் பற்றியும் ப்ரோட்டீனுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை பற்றியும் பார்த்தோம். நன்றி. தேங்க்யூ.